கண்டுபிடிச்சிட்டீங்களா மாமா? எங்க இருக்கா, எப்படி இருக்கா, ஏதாவது தகவல் கிடைச்சதா? நீ எப்பமா வந்த? நான் இப்பதான் மாமா வந்தேன். என்னங்க ஆச்சு? அர்ச்சனா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா இல்லையா? என்னங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி அமைதியா இருக்கீங்க? என் மனசு பதறுதுங்க. அவங்கள சாதாரணமா விசாரிச்சா எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள துண்டு துண்டா வெட்டி போடணும், அப்பதான் உண்மையை சொல்லுவாங்க. ஏங்க நீங்க ஸ்டேஷன்ல ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட். போது நிறுத்து. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டோம். என்னங்க சொல்றீங்க? கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்களா? யார கேட்டா வாபஸ் வாங்குற? என்னங்க சொல்றா இவன்? சிவகாமி, பெரிய சம்பந்தி சொன்னது சரின்னு என் மனசுக்கு பட்டது. அது மட்டும் இல்லை, அர்ச்சனா காணுன்னு அவங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க மேலே தப்பு இருக்காதுன்னு தான் கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்தோம். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஆள் நமக்கு சம்பந்தியாங்க? பொண்ணை பெத்த அப்பா மாதிரியா பேசுறீங்க? என்னமா அந்த குடும்பத்தை பத்தி கவலைப்படுறீங்க? நம்ம பொண்ணு என்ன ஆனாலும் ஏதானாலும் கொஞ்சமாச்சும் கவலை இருக்கா உங்களுக்கு? அது இல்லை சிவகாமி, பாவம் வயசு பொண்ணு லாக்கப்பில் இருக்கா. இருக்கட்டுமே, உயிரோட தானே இருக்கா. ஆனா நம்ம பொண்ணை பத்தி எந்த தகவலுமே தெரியலையேங்க. அதை பத்தி கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா உங்களுக்கு? வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையாக இருந்து அர்ச்சனாவும் கிடைச்சிட்டான்னா அப்புறம் தப்பு நம்ம பேரில் ஆயிரும் இல்லையா? அதான். எப்படிங்க எப்படிங்க அவங்க சொன்னது உண்மையாயிடும்? அவங்க தாங்க நம்ம பொண்ணு என்னமோ பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவங்கள முழுசா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே அடிச்சுக்கிறேன், அது ஒரு கேடுகட்ட குடும்பம். இதோ அந்த கல்யாணத்தை முன்னணி நடத்தின ஜெயந்தியா புரிஞ்சுக்கிட்டா அந்த குடும்பம் ஒரு மோசமான குடும்பம். எப்படிங்க எப்படிங்க உங்களுக்கு புரியாம போச்சு? அவ்வளவுதான், அவங்க எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. இனிமே என் பொண்ணு அர்ச்சனாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? பெத்த பொண்ணை பத்தி கவலைப்படாத நீங்க ஒரு அப்பனா? நீ கூட பிறந்தவனாடா? என்ன கேட்காம கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்க. நான் இருந்திருந்தா வாபஸ் வாங்க விட்டுருப்பனா? அந்த ஆளு நான் இல்லாத நேரமா பார்த்து சாதுரியமா பேசி காரியத்தை சாதிச்சுக்கிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? நீங்க எல்லாம் பொறுப்பா இருந்திருந்தா என் பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருந்துருக்கலாம். அவன் உள்ள இருந்திருந்தாதா எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருக்கும். நம்ம அர்ச்சனாவை ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டீங்க. எல்லாம் ஏன் பாவமா? என் பொண்ணு என் வயித்துல வந்து பிறந்த பாவமா? போதும், நிறுத்து சிவகாமி. இப்போ அர்ச்சனா காணுங்கிறது தான் பிரச்சனையே தவிர யாரு உள்ள இருக்காங்க யாரு வெளியில இருக்காங்கிறது பிரச்சனை இல்லை. நான் ஒன்றும் நம்ம பொண்ணை தூக்கி போட்டுட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லலை. நம்ம குடும்பமும் அவங்க குடும்பமும் சேர்ந்து தேடினா அர்ச்சனா சீக்கிரம் கிடைப்பாளேங்கிற நம்பிக்கையில தான் வாபஸ் வாங்கினேன். நல்லா யோசிச்சு பாரு. ஒருவேளை நாம சொல்றது தப்பா இருந்து அவங்க சொல்றது சரியா இருந்ததுன்னா நாம முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறது? நம்ம பொண்ணை அடிச்சு துரத்திட்டாங்கன்னு குதிக்கிறியே, நீ மாப்பிள்ளைய எத்தனை தடவை அவமானப்படுத்தியிருப்ப? ஏன் அவர் நெஞ்சு மேல கையை வச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளல? அந்த அவமானம் தாங்க முடியாம அவர் வீட்டை விட்டு வெளியில போயிருந்தா போலீஸ்கார இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு உன்னை தூக்கி உள்ள போட்டிருந்தான்னா அதை உன்னால பொறுத்துக்க முடியுமா? இல்ல இதுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உடந்ததான்னு காவியாவையும் பிரியாவையும் லாக்கப்ல போட்டா அதை உன்னால தாங்கிக்க முடியுமா? இவ்வளோ ஏன் இதோ நிற்கிறாளே ஜெயந்தி, இவளை வினோத் வீட்டை விட்டு அடிச்சு துரத்தல? அப்ப இவங்க அம்மா என் பொண்ணை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. அதை உன்னால பொறுத்துக்க முடியுமா? முதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்க. குடும்பம்னு இருந்தா சண்டேன்னு இருக்கத்தான் செய்யும். அர்ச்சனாவை கண்டுபிடிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம குடும்பத்தை தூக்கி உள்ள வைப்பமான அவங்களும் அவங்க குடும்பத்தை தூக்கி உள்ள வைப்பமான நாமளும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா சண்டை தான் மிஞ்சுமே தவிர அர்ச்சனாவை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினேனே தவிர அர்ச்சனா மேல அக்கறை இல்லாம இல்லை. சரிங்க, என் பொண்ணு அர்ச்சனா எங்கீங்க? அவளை தேடி கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துங்க. அம்மா கவலைப்படாதீங்கம்மா. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா நம்ம அர்ச்சனா கண்டிப்பா கிடைச்சிடுவாமா. உங்களை எல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை. கடவுளே கடவுளே,
என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டாந்து நிறுத்திரு சாமி. என்னம்மா எப்ப பார்த்தாலும் இப்படி தனியா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கியே? உனக்கு என்னம்மா பிரச்சனை? நீ இந்த ஹோமுக்கு வந்து 3 நாள் ஆச்சு. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். பேரு மட்டும்தான் யமுனான்னு சொன்னேன். எந்த ஊரு, என்ன பண்றேன்னு எதுவுமே சொல்லல. பஸ் ஸ்டாண்ட்ல மயக்கம் போட்டு விழுந்து கிடந்திருக்க. அங்கிருந்த யாரோ 2 பேரு உன் நகையை திருட பார்த்திருக்காங்க. அத பார்த்த போலீஸ்காரங்க உன்னை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இங்க பாரு, இங்க இருக்கிறவங்களுக்கு உன்னை பத்தி இதுதான் தெரியும். தண்ணி சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கிற, மத்த எதுக்கும் வாயை திறந்து பேச மாட்டேங்கிற. ஆமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது தகராறா? இல்ல மாமியார் கிட்ட தகராறா? இல்ல அப்பா அம்மா கிட்ட கோச்சிட்டு வந்துட்டியா? இப்படி எதுவுமே சொல்லாம மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா? பிரச்சனை என்னன்னு யாருக்கிட்டே சொன்னாதானே தெரியும். உன் மனசுல இருக்கிற பாரமும் குறையும். உன்ன மாதிரி ஆதரவு இல்லாம இங்க வந்திருக்கிற எல்லாரும் திடீர்னு வானத்துல இருந்து குதிச்சவங்க இல்ல. இங்க இருக்கிற எல்லாருக்கும் அப்பா அம்மா, அண்ணன் தங்கச்சி, மாமா அத்தைன்னு எல்லா உறவும் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம இங்க வந்து இருக்கோம்னா ஒண்ணு நம்ம உறவுகளை உதறி தள்ளிட்டு வந்திருக்கணும், இல்ல உறவுகள் நம்மள உதறி தள்ளி இருக்கணும். இதுல நீ எந்த ரகம்னு எனக்கு தெரியலம்மா. நீ இப்படி அழுகிறத பார்த்தா உறவுகளை நீ உதறி தள்ளிட்டு வந்த மாதிரி தெரியல, அவங்க தான் உன்னை உதறி தள்ளிட்ட மாதிரி தெரியுது. பேருதாம இது ஆதரவற்றோர் இல்லம். நாம இங்க வந்துட்டோம்னா நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஆதரவா இருக்கணும். அப்பதான் நம்ம கவலைகளை எல்லாம் மறக்க முடியும். அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்க. சொல்லுமா, ஏன் அழற? குழந்தைய நினைச்சு அழறியா? எனக்கு குழந்தை இல்லைங்க. உன் புருஷனை நினைச்சு அழறியா? அப்ப யார நினைச்சு 3 நாளா தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? என் அம்மாவை நினைச்சுதான் நான் அழுதுட்டு இருக்கேன். உங்க அம்மா இருக்காங்கல்ல? இருக்காங்க. அப்ப அம்மா கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? அம்மா மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற நீ அவங்கள எதுக்காக விட்டுட்டு வந்த? பாசத்துலதான் விட்டு விலகி வந்து. நீ என்ன சொல்றேன்னு புரியல. ஆனா நீ அம்மா மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்கேன்னு புரியுது. அம்மா மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற நீ ஏன் மறுபடியும் அம்மா கிட்ட போக கூடாது? சொல்லுமா.
நீ ஏன் மறுபடியும் உங்க அம்மா கிட்ட போக கூடாது? அது மட்டும் என்னால முடியாது. போனா பல குழப்பம் வந்துரும். எங்க அம்மாவுக்கு நான் பாரம் ஆயிடுவேன். அதை விட நான் இப்படி தள்ளியே இருந்துறேன். எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க கூட இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். என் கவலை எல்லாம் எங்க அம்மாவை பத்தி தான். இங்க பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, எல்லாம் சரியாயிடும். கெஸ்ட் வந்திருக்காங்க, மேடம் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரையும் கூப்பிடுறாங்க, வா போலாம். எல்லாரும் வந்துட்டாங்களா? புடவை கொடுக்கலாமா? முதல்ல எல்லாரும் இவருக்கு வணக்கம் சொல்லுங்க. உங்கள பல பேருக்கு இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். புதுசா வந்திருக்கிற சில பேருக்காக இவரை பத்தி சொல்றேன். இவர் பேரு சிவா. சென்னையில ஆட்டோ டிரைவரா இருக்காரு. இவரோட மாமனார் வீடு இங்க இருக்கு. அவர் மாமனார் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இவரால முடிஞ்ச உதவியை நமக்கு செய்வாரு. போன தடவை வந்திருந்தப்ப புடவை தர்றதா சொல்லியிருந்தாரு. அதை கொடுக்கறதுக்காக இப்ப வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசுவாரு. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர். ஆரம்ப காலத்துல எனக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஒரு நல்ல மனுஷனா நிக்கிறேன்னா அதுக்கு என் நண்பன் செல்வம் தான் முக்கிய காரணம். என் நண்பன் என்கிட்ட 100 ரூபா சம்பாதிச்சா அதுல ஒரு 10 ரூபாய் நல்ல காரியத்துக்காக செலவழிக்கணும்னு சொல்லுவான். இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லுவான். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் பக்கத்துல இருக்கவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதான்னு எனக்கு புரிய வச்சதே என் நண்பன் செல்வம் தான். செல்வம் மாதிரி ஒரு நல்ல நண்பன் எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சிருந்தா எல்லாரும் உங்களை வந்து பார்த்துருப்பாங்க. எல்லாரும் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. உங்ககிட்ட நான் ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேன். என் மனைவி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு இங்கே வந்துட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு போகத்தான் நான் வந்தேன். என் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருந்தது என் நண்பன் செல்வம். செல்வத்தோட மனைவி கோச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. தன்னோட மனைவி காணாம போனதுலேருந்து என் நண்பன் சரியா சாப்பிட்றது இல்ல, தூங்குறது இல்ல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டோட வழி தீரணும், தொலைஞ்சு போன அவனோட மனைவி திரும்ப கிடைக்கணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்து என் நண்பனோட மனைவி திரும்ப கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க.
பிரார்த்தனை முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் வரிசையா வந்து புடவை வாங்கிட்டு போங்க. நீங்க வாங்கி வைங்க, நான் இது இப்ப வந்துடுறேன். வாங்க. இன்னொரு என்ன புடவை ஒரு புடவை இருக்கு. மிச்சமா இருக்கு? இன்னும் யார் வரணுமா?